இங்க பாரு, நீ ஒரு கோலை இல்லன்னா இந்தியாவுக்கு போய் உண்மையை ஃபேஸ் பண்ணு. புரியுதா மிஸ்டர் கவர்ட்? வணக்கம் துரை. துரை, சவாரி வரீங்களா? உங்களுக்கு எங்க போகணும் துரை? துரை, உங்களை தான். உங்களுக்கு எங்க போகணும்? துளசிப்பூர். வாங்க துரை, நான் அழைச்சிட்டு போறேன். அட, என்கிட்ட கொடுங்க. வாங்க துரை. எந்த நாட்டுல இருந்து நீ வந்திருக்கியோ அந்த நாட்டுல இப்பவும் பொண்ணுங்களை கட்டாயப்படுத்துறதா பழக்கம். கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணுவாங்க. நீங்க வேர்ல்டுக்கு 0 கொடுத்திருக்கீங்க. அத சரியா சொல்றதா இருந்தா உங்க நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் 0 கொடுத்திருக்கீங்க. He is a bloody coward. நிறுத்து. எதுக்கு நிறுத்திட்டீங்க? துரை, வழியில என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்தா ஏதோ செய்வனை செஞ்சிருக்க மாதிரி தெரியுது. இந்த வழியா நம்ம போறது சரியில்லை. அப்படி என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? இத கடந்து போனா என்ன பிரச்சனை வரப்போகுது? துரை, இது கந்திஷ்டிக்காக பண்ணிருக்காங்க. கந்திஷ்டி விழுந்தா நம்ம வாழ்க்கையே அதோ கதியாயிடும். இந்த வழியா நாங்க வர மாட்டோம். அப்படின்னா இதை தாண்டவே மாட்டீங்களா? தாண்ட மாட்டோம் துரை. இப்படி பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஐயோ துரை, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நீங்க எப்படி நடந்து போக முடியும்? பல மைல் போனா கூட வண்டி கிடைக்காது. வேற என்ன பண்ண முடியும்னே? இதை தாண்டி போனா கண் திருஷ்டி விழுந்துரும். உங்க வண்டி ஆத்துக்குள்ளே விழுந்துருமே. இல்ல, அப்படி இல்ல. ஒரு வேலை அப்படி நடக்கலனா கூட நானே தள்ளி விட்டுறேன். துரை, வேண்டாம் துரை, சொல்றது கேளுங்க. வேண்டாம் துரை, வேண்டாம் துரை. ஐயோ, பொம்மி. பொம்மி. என்னது இது? இது என்ன கொடுவை? இது கூடவா உனக்கு தெரியாது? இந்த எண்ணெய் எடுத்து உன் காதுல ஊத்து. எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், உன் காதுல விழவே இல்லையா? காதுல எண்ணெய் ஊத்தணுமா? அப்புறம் காதுல முடி வளர்ந்துரும். கரடி மாதிரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை எப்பவும் வாடி போடுன்னு கூப்பிட மாட்ட. கரடி கரடின்னு தான் கூப்பிடுவ. சரி, நான் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். என்னம்மா அதுக்குள்ள அழற? நான் இன்னும் எண்ணெயே போடலையே. ரொம்ப வலிக்குதாம்மா? உடம்பு வலிச்சா தாங்கிப்பேம்மா. ஆனா எனக்கு மனசு வலிக்குது. சரி விடு, எனக்கு முடியெல்லாம் வளர வேண்டாம். நீ யாரையாவது பார்த்து பயப்படுறியாம்மா? இப்ப என்ன தேய்ச்சா அப்புறமா தான் முடி வளரும். அதுக்குள்ள நீ தான் என் கூட போற வீட்டுக்கு வந்துருவல. புகுந்த வீட்டுக்கு நீ வந்துட்டா முதலாளி அம்மாவை திட்டுறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்குமா? இங்க பாரு பொம்மி, கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டே வருது. நான் சொல்றத நீ ரொம்ப கவனமா கேளு பொம்மி. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் எல்லாத்தையுமே விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு தனியா தான் போயாகணும். புகுந்த வீட்டோட எல்லா பழக்க வழக்கங்களையும் அவ ஏத்துக்கணும். நீயும் கண்டிப்பா என்னை விட்டுட்டு தான் போயாகணுமா. இதுதான் நம்ம வழக்கம். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேனா? பாவம் கிடைக்கணுமா என்ன? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் செஞ்சாகணும். நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முடிய மொட்டை அடிக்கிற வழக்கமோ வெள்ளை துணி உடுத்துற வழக்கமோ நல்ல வழக்கமா என்ன? நல்லவேளை யாரும் கேட்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. யாராவது கேட்டா என்ன?
உனக்கு அம்மா மேல அன்பு இல்லையா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்ன கஷ்டப்படுத்துற? அப்ப சொல்லுமா, புகுந்த வீட்டுல இருக்க எல்லா வழக்கங்களையும் ஏத்துப்பியா? இதெல்லாத்தையும் ஏத்துக்காம உன் கணவனை கோபப்படுத்த மாட்டல்ல? ம்? என் கணவனே எல்லா வழக்கத்தையும் மாத்திட்டாருன்னா அண்ணே நில்லுங்கண்ணே, எங்க போறீங்க? எங்கண்ணே போகணும்? துளசிபுரம். அட அது நான் போற வழியில தான் இருக்கு, வாங்க இறக்கி விட்டுறேன். தம்பி, எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா இருக்கணும். அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் இன்னைக்கு மட்டும் சண்டையே வரக்கூடாது. சண்டை எப்படியும் வரதா செய்யும். ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க கௌதமி அண்ணி. நான் இன்னும் உனக்கு அண்ணி ஆகலையே. ஆயிடுவீங்க, அது தெரிஞ்ச விஷயமாச்சே. வேற யாருக்காக வரானோ இல்லையோ, அனிருத் தானே கௌதமிக்காக கண்டிப்பா வருவான். அப்புறம் இல்ல, அப்படி அப்பா பெரியப்பா கிட்ட சொன்னதான் நான் கேட்டேன். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். என் முன்னாடி எப்பதான் வந்து நிக்க போறாரோ. கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்க நாங்க என்னைக்கு ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு தெரியலையே. ஆஹா, அண்ணனுக்கு இப்படியே எழுதி அனுப்புங்க, உடனே வந்துருவாரு. நீங்க இங்க வர்ற வரைக்கும் தினமும் உங்க போட்டோ கூடவே நான் பேசிட்டு இருக்க போறேன். அனிருத் அண்ணன் கதையை விடுங்க. இந்த தடவை அப்பாவும் பெரியப்பாவும் சண்டையே போட போறது இல்ல. கோவக்கார அண்ணனும் தம்பி இன்னைக்கு அன்பா பிறந்தநாள் கொண்டாட போறாங்க. நீங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் சரி, உங்க அப்பாவும் பெரியப்பாவும் சண்டை தான் போடுவாங்க. இந்த தடவை நடக்காது. நாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம். என்ன முனுசாமி, எல்லாம் ரெடி தானே? எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் சோமனையா. குட். அப்பா மாதிரி அவர் பார்ட்டியும் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். அப்பா எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பொருட்களை நேசிக்கிறாரோ அதே மாதிரி அவர் பார்ட்டியில் எல்லாமே சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் ஐட்டம் தான். ஆனால் இந்த இங்கிலீஷ் பார்ட்டிக்கு முன்னாடி நம்ம பழமைவாதி, பக்திமான், திருலோகச்சந்திர பெரியப்பாக்கு தேவையான ஆர்த்தி தட்டும் ரெடியா இருக்கு. என்ன முனுசாமி? ஆமாம்மா, இங்க பாருங்களேன். குங்குமம், அரிசி, தேங்காய், பூக்கள், அப்புறம் பஞ்சு வேற தனியா வச்சிருக்கேன். பஞ்சா? ஆரத்திக்கா? ஐயோ அது இல்லைங்க ஐயா, இது என்னோட காதுக்கு. ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுடுச்சுன்னா இந்த பஞ்ச ரெண்டா பிச்சு என் காதுக்குள்ள வச்சுக்குவேன், பாத்துக்குங்க. யாரு என்ன கத்தினாலும் எனக்கு கேட்காதுல்ல. எனக்காக ஒரு வேலை பண்ணுவீங்களா? அத உன்னாலே செஞ்சுக்க முடியாதா? மரத்துல கட்டி போடுறது அவ்வளவு நல்லா இருக்கா என்ன? ஏன் நில்லு நில்லு, நாங்க எல்லாரும் உனக்கு உதவி பண்றோம். உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு. எங்க அம்மா மேல சத்தியம். என்ன வேலைன்னு சொல்லு. உன்னால ஒரு கடுதாசி எழுத முடியுமா? ஆ, இங்க வா. கீழே குனி. தயாரா? என்னோட வருங்கால கணவருக்கு ரொம்ப பார்க்காத, எழுதுற வேலையை பாரு. ரொம்ப பார்க்காத எழுதுற. ஐயோ முட்டாள், நான் இதை எழுத சொல்லல. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறியா இல்ல எங்கேயாவது ஆடு மேய்க்க போயிட்டு இருக்கியா? ஐயோ முட்டாள், பள்ளிக்கூடத்துக்கு நான் சொல்றது மட்டும் எழுது, என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத. சரி. நம்மளோட வழக்கத்துக்காக பொண்ணு எல்லாரையும் விட்டுட்டு தன்னோட புகுந்த வீட்டுக்கு வந்துடுறா. இது கொஞ்சமாவது நியாயமா? குழந்தைக்கு அம்மா முக்கியமா இல்ல இந்த வழக்கம் முக்கியமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சவரு இப்ப இருக்காரா? இருந்தா மாத்த சொல்லுங்க. இல்லனா
நீங்களே அதை எப்படியாவது மாத்திடுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னா 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று, டெய்லி நான் சாப்பிட்றதுக்கு ஒரு பானை ஃபுல்லா ரசகுல்லா வேணும். 2வது, நான் சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியம். ரசகுல்லா குறைஞ்ச கூட நான் போனா போதுன்னு விட்டுருவேன். ஆனா எங்க அம்மா என் கூட உங்க வீட்டுக்கு வந்தே தீருவாங்க. ஏன்னா என்னை தவிர எங்க அம்மாக்கு யாரும் இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எங்களெல்லாம் விட்டுட்டு அவர் சாமி கிட்ட நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. இப்ப நீ எழுதுறியா இல்ல 2 போடணுமா? அம்மா, அம்மா வீடு முக்கியமானது வேற ஏதாவது இருக்க முடியுமா? எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு அங்க மட்டும் இல்ல, என்னால எங்கேயும் வர முடியாது. நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க ஏத்துக்கிட்டா நான் உங்களை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களோட இல்ல 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 எங்க அம்மாவோட செல்ல பொண்ணு பொம்மி. கடிதாசில வேற ஏதாவது எழுதணுமா? முகவரி உன்கிட்ட இருக்கா? படிக்கிறவங்களுக்கு மட்டும் மூளை வேலை செய்யும்னு நினைக்காத. இந்த கடிதாசியை எங்க மாமாக்கு அவர் அனுப்பிச்சாரு. இதுல அவரோட முகவரி தெளிவா இருக்கு. உன்கிட்ட தான் விலாசம் இருக்குல்ல, அப்ப நேரடியா நீயே போயிருக்க வேண்டியதானே? அப்ப நீயே முடிஞ்ச கயிறு அவுத்து விட்டுட்டு போயிடு. என்ன வாயை பார்த்துருக்க? சீக்கிரம் எழுது. என் முகவரியும் சேர்த்து எழுது. அப்பதானே யார் போட்டதுன்னு தெரியும். சொல்லவா? நான் தான் பொம்மி. ஊரோட பேரு தேவிக்குளம். வத்தலகுண்டு பக்கத்துல திண்டுக்கல். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க அவுத்துட்டு போங்க. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. தபால்கார மாமா, என்னாச்சுமா? தபால்கார மாமா, இந்த கடிதாசிய சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துருங்க. விலாசம் எழுதியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த கடிதாசி அவ்வளோ அவசரமானதா? அவ்வளோ அவசரன்றதுனால தானே இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன். என்னோட மூச்சை விட முக்கியமானது இப்போதைக்கு எனக்கு இந்த கடிதாசி மட்டும்தான். இது வெறும் கடிதாசி மட்டும் இல்ல, நடக்க போற கல்யாணத்துக்கு மோதிரம்னு நினைச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிம்மா சரிம்மா, சீக்கிரமாக கடிதாசி போய் சேர்ந்துடும். ஓம் காளியே போற்றி, ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் பாவனியே போற்றி, ஓம் ரூபிணியே போற்றி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயாவை கூப்பிடுங்க. தர்ம கர்ம காரியங்களுக்கெல்லாம் இந்த திருலோக சந்திரனை கூப்பிடணும்னு அவசியமே இருக்காது. பாத்தியா, அங்க வாரு வந்துட்டாரு யமராஜா. எஜமானன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. எங்கள் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெரியப்பா. நல்லா இருங்கப்பா. இந்த வீட்டோட பாரம்பரியமும் பழக்கமும் உங்ககிட்ட இன்னும் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. ஏன்னா உங்க அப்பா. நான் அப்படி என்னென்ன பண்ணிட்டேன்?
வராரு இவருதான் சின்ன யமராஜாவா? எஜமானு. சரி ஐயா, போற போக்க பார்த்தா இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு காரியம் பண்ண வச்சிருவீங்க போல இருக்கே. என்ன பண்றீங்க அண்ணி? இந்த ஆரத்தி எடுக்கிறதுலாம் பெரியப்பாவுக்கு மட்டும்தான். அப்பாவுக்கு இந்த பாரம்பரிய பழக்கம்லாம் பிடிக்காது. இன்னைக்கு பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உன்னை விட 3 நிமிஷம் நான் பெரியவன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் கல்யாணம் பண்ணாதனால எனக்கு எந்த வாரிசும் இல்லை. ஆனா அனிருத், சோமு, பாண்டு எனக்கு எப்பவுமே என் பசங்க மாதிரி தான். அவங்களுக்கு அப்பா நீ தான். அதுக்காக அவங்க மேல எனக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? என்னோட சம்மதமே இல்லாம அனிருத்தும் அவ்வளவு தூரம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்க. அவன் எனக்கும் பையன்தான். ஆனாலும் என்கிட்ட கேட்காமையே நீ அவனை அனுப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே பிறந்த நாள். பெரியவங்க பேச்சை நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். கோபி, ஆரத்தி எடுத்துக்க. கோபி, அனிருத் எப்படி எனக்கு மகனோ அதே மாதிரி உங்களுக்கு அவன் மகன் தான். ஒவ்வொரு மாசமும் கடிதங்கிற பேர்ல உங்க மனசுல இருக்க அன்பை கொட்டி ஊருக்கு வர சொல்லி அனிருத் மனசை பலவீனப்படுத்துறீங்க. இது சரியான? நான் பண்றது தப்பா? இங்க இருக்கிற நம்ம சொத்து பத்தியெல்லாம் விட்டுட்டு பையன் அங்க கடல் தாண்டி வெள்ளக்காரங்க நாட்டுல வாழறது நல்லாவா இருக்கு? அனிருத் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன். லண்டன்ல பாரிஸ்டர் பிராக்டிஸ் பண்றதுதான் அவனுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம அனிருத் திரும்பி வீட்டுக்கு வரமாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் திரும்பி வந்துட்டேன்ப்பா. அனிருத், நீ திரும்ப வந்துட்டியா? எனக்கு தெரியும்பா, நீ பெரியப்பா பேச்சதான் கேட்ப, அப்பா பேச்ச கேட்க மாட்டேன்னு. நல்ல காரியம் பண்ணப்பா. நீ திரும்ப வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அனிருத், என்ன திடீர்னு லண்டனை விட்டு வந்துட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல ஏதாவது ப்ராப்ளமா? அப்ப நான் என்ன காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீயும் வெள்ளக்கார மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதானே கோபி? இந்த அப்பா மனசரிச்சு கூப்பிட்ட என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். இதையெல்லாம் கொண்டாடணும். என்ன எதுன்னு காரணத்தை ஆராய கூடாது. ஓகே சரி அனிருத், நீ பார்ட்டிக்காக சீக்கிரம் ரெடி ஆயிடு. அப்புறம் நீ எதுக்காக திரும்பி வந்தங்கிற விஷயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். சரிங்கப்பா.